ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் என் அம்மா வீட்டில் ஒரு 15 பேருக்கு விருந்து வைக்கிறதுக்காக 3 கிலோல மட்டன் பிரியாணி பண்ண போறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மட்டனை வேக வைக்க 150 ml எண்ணெய், 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு 3 கிலோ மட்டனை சேர்த்து 1 கிலோ மட்டனுக்கு 1 லிட்டர் 200 ml கணக்குல 3 லிட்டர் 600 ml தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பிரியாணி சட்டியில எண்ணெய் 450 ml ஊத்திட்டு ஏலக்காய் 15, கிராம்பு 20, பட்டை 10 துண்டு, கூடவே வெங்காயம் 1 கிலோ 200 கிராம் சேர்த்து எப்பவும் போல நல்லா பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வர்றப்ப டேஸ்டுக்காக 150 கிராம் மட்டன் கொழுப்பு சேர்த்துருங்க. இதை நீங்க மட்டன் வாங்குறப்பவே கேட்டாலே கொழுப்பும் சேர்த்து கொடுப்பாங்க. இப்ப இஞ்சி பேஸ்ட் 250 கிராம், பூண்டு பேஸ்ட் 100 கிராம் தனித்தனியா சேர்த்து வதக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் உப்பு 4½ டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 30 கிராம், காஷ்மீரி மிளகாத்தூள் 10 கிராம் சேர்த்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி, புதினா, ஒரு 10 பச்சை மிளகாவை சேர்த்து ஒன்னா வதக்குங்க. தயிர் 300 ml சேர்த்து லைட்டா கிண்டிட்டு 900 கிராம் தக்காளி சேர்த்து வதக்குங்க. இதை ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வதக்குனா தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். தக்காளி வதங்கினதும் நம்ம ஏற்கனவே வேக வச்ச 3 கிலோ மட்டனை சேர்த்துட்டு இந்த கேப்ல 3 கிலோ பாஸ்மதி அரிசி தேவையான அளவு உப்பும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுல மட்டன் வேக வச்ச தண்ணி 3 லிட்டர் 600 ml ஊத்திட்டு 3/4 பதம் வெந்த அரிசியை சேர்த்து லெவல் பண்ணி விட்டு ஒரு 300 ml சுடுதண்ணியை ஊத்தி 20 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தட்டை திறந்து 75 ml நெய்யை ஊத்தி ஒரு 30 நிமிஷத்துக்கு மறுபடியும் மூடி வச்சிடுங்க. இப்ப கரெக்டா ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறமா தட்டை திறந்து பாத்தீங்கன்னா அப்படியே அச்சு அசல் பாய் வீட்டு கல்யாணங்கள்ல பரிமாற ஒரு டாப் கிளாஸான பாய் வீட்டு வெட்டிங் ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெடி. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.